Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தேசிய பாதுகாப்பு தொடர்பான காரணங்களை குறிப்பிட்டு அமெரிக்க அரசு ஏஐ மாடல்களுக்கான ஏற்றுமதி கட்டுப்பாட்டு உத்தரவை பிறப்பித்துள்ளது. நவீன தொழில்நுட்பம் சார்ந்த ஏஐ மாடல்கள் மீது கட்டுப்பாடுகளை விதிப்பதில் அதிபர் ட்ரம்ப் எடுத்துள்ள மிக முக்கியமான நடவடிக்கையாக இந்த உத்தரவு பார்க்கப்படுகிறது. முன்னதாக ஏஐ மாடல் மதிப்பாய்வுகளுக்கு உரிமம் பெறும் முறையையும் அமல்படுத்தப் போவதில்லை உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை அதிபர் ட்ரம்ப் பிறப்பித்துள்ளார். இதன்படி அமெரிக்காவில் வாழும் வெளிநாட்டினர் உட்பட அமெரிக்காவுக்கு வெளியே வாழும் அனைத்து வெளிநாட்டினருக்கும் தனது ஃபேபிள் 5 மற்றும் மைத்தாஸ் 5 ஆகியவற்றுக்கான அணுகலை ஆந்த்ரோபிக் நிறுவனம் முடக்கியுள்ளது. அரசின் உத்தரவுக்கு இணங்க வேண்டிய கட்டாயத்தால் 2 ஏஐ மாடல்களும் முடக்கப்பட்டுள்ளதாகவும், அதே நேரத்தில் தனது பிற ஏஐ மாடல்களுக்கான அணுகலில் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் ஆந்த்ரோபிக் நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கை ஆந்த்ரோபிக் நிறுவனத்தில் பணிபுரியும் வெளிநாட்டு ஊழியர்களுக்கும் இந்த அணுகல் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. கூடுதலாக தேசிய பாதுகாப்பு குறித்து எந்த தெளிவான விவரங்களும் அரசு உத்தரவில் இடம்பெறவில்லை என்றும் ஆந்த்ரோபிக் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. குறுகிய அளவிலான சாத்தியமுள்ள ஒரு பாதுகாப்பு மீறலை கண்டறிந்ததற்காக கோடிக்கணக்கான மக்களால் பயன்படுத்தப்படும் ஒரு வணிக ரீதியான ஏஐ மாடல்களை திரும்பப் பெறச் சொல்வது நியாயமானதல்ல என்றும் ஆந்த்ரோபிக் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஜனவரியில் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து அந்நிறுவனம் வலியுறுத்திய நிபந்தனைகள் தொடர்பாக அரசுடனான ஒப்பந்த சிக்கல் ஏற்பட்டது. அப்போது விநியோகச் சங்கிலி அபாயம் கொண்டதாக ஆந்த்ரோபிக் நிறுவனத்தை அமெரிக்க போர்த்துறை வகைப்படுத்தியிருந்தது. கடந்த ஏப்ரலில் உலக நிதித்துறைக்கே அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தக்கூடிய கிளாட் மைத்தாஸ் ஏஐ மாடலை ஆந்த்ரோபிக் நிறுவனம் வெளியிட்டது. உடனேயே மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் வங்கித்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனைகளை மேற்கொண்டனர். அதில் மைத்தாஸ் ஏஐ மாடலால் ஏற்படும் சைபர் அச்சுறுத்தல்கள் மற்றும் வங்கித்துறைக்கான அபாயங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த வாரம்தான் தனது கிளாட் ஃபேபிள் 5 ஏஐ மாடலை அறிமுகப்படுத்திய ஆந்த்ரோபிக் நிறுவனம் வரும் மாதங்களில் பங்குச்சந்தையில் பொது பங்குகளை வெளியிட திட்டமிட்டிருந்தது. இந்நிலையில் அமெரிக்க அரசின் தடை உத்தரவு அந்நிறுவனத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. இந்தியாவின் தொழில்நுட்பத்துறை கண் விழிக்க வேண்டிய நேரம் இது என்று தனது எக்ஸ் பக்கத்தில் ஜோஹோ சிஇஓ ஸ்ரீதர் வேம்பு வலியுறுத்தியுள்ளார். ஒரு நாட்டின் இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்பு என்பது இப்போது முழுமையாக தொழில்நுட்பத்தை சார்ந்துதான் உள்ளது என்று குறிப்பிட்டிருக்கும் ஸ்ரீதர் வேம்பு, முக்கியமான தொழில்நுட்பங்களுக்காக இனி நாம் மற்ற நாடுகளையோ உலகமயமாக்கல் கொள்கைகளையோ நம்பியிருக்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். நமக்கு விற்கவே விரும்பாத ஒருவருக்கு நாம் ஏன் பணம் கொடுக்க வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ள ஸ்ரீதர் வேம்பு, இந்தியா தன்னுடைய சொந்த பாதையை தானே தேடிக்கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அதிநவீன ஏஐ மாடல்களை உருவாக்குவதற்கு $100 பில்லியன் மேல் பெரும் நிதி தேவைப்படும் என்றும், அதற்கு தேவையான அதிநவீன GPUக்களுக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதால் அவற்றை வாங்குவது கடினம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ள ஸ்ரீதர் வேம்பு, பிற ஓப்பன் சோர்ஸ் சிறிய ஏஐ மாடல்களை பயன்படுத்தி அவற்றை இந்திய தேவைகளுக்கு ஏற்ப மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கியுள்ளார். இந்த சவால்களை சமாளிக்க ஜோஹோ நிறுவனம் மிக குறைந்த செலவில் மாற்று வழிகளில் ஏஐ ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்துள்ளார்.